ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இதுதான் முகன் சாரோட பெட்ரூம். ஆமா சார், இதுதான் சாங் ஒன்று குழந்தைக்கு சொல்லி கொடுப்பாங்கல்ல சார், அச்சமில்லை அச்சமில்லை சாங். ட்ரைலர் பார்க்கும்போது இது நம்ம வீடு மாதிரி இருக்குது. அவர் தான் கிளாரிஃபை பண்ணாரு. வீடு இதுனா ஹாலா சார்? அந்த மூவில நாங்கள் பார்த்துருந்தோம். ஆமாம் சார், ஆக்சுவலி இந்த வீடு வந்து ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட். யூ கேன் சீ தட் மூவில வர்ற கிச்சன் இதுதான். முகுந்த் சாரோட அவங்க அம்மா வந்து அவர் ஆர்மிக்கு போயிடுவாரு, வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சார் திஸ் இஸ் மாஸ்டர் பெட்ரூம். இந்து அவர்கள் நான் பிஜின்னு சொல்லிட்டு இங்க அவங்க சிஸ்டர்ஸ் கூட தூங்கிட்டு இருந்தாங்களே, இந்த ரூம் தான். இடம் தெரியுது அவங்களுக்கு? இல்லை, கரெக்டா இந்த இடம் தான். ஆமாம், ஆன் 6th May 2014 இந்து அவங்க கிட்டேயும் சொல்லியிருப்பாரு, எனக்கு என்ன ஆனாலும் நீ அழக்கூடாது. சிலவருக்கு மட்டும் தான் அந்த ஒரு விஷன் கிடைக்கும். விஷன் தெரிஞ்சிருக்கு அவருக்கு, உயிர் போற அளவுக்கு இருக்கும் வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவ்வளவு தூரம் ஃபேமிலிய ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அப்பார்ட்மெண்ட்டே ரொம்ப வியந்து சொன்னது வந்து அவன் இந்த லேடியை பற்றி தான். வெரி பிரேவ். பாடி இங்கே தான் வந்துச்சு ஆக்சுவலி. இப்போ எல்லாருமே சொன்னது இந்த அம்மா வேற படம் பார்க்க சொல்ல நமக்கே ரொம்ப எமோஷனாக இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கைக்குள்ளேயே போய் பார்த்தா மாதிரி இருந்துச்சு. படம் வந்து யாராக இருந்தாலும் 50% எடுக்க முடியும், அதுக்கு மாதிரி இன்னொரு 50% கண்டிப்பாக இருக்கும். அவங்க அம்மா வந்து அவங்க பையனை வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க, ஆர்மி வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளோ தவிர்த்தாங்க, இருந்தாலும் அவர் நாட்டுக்கு தான் சேவை பண்ணணுன்ற மாதிரி சொல்லி அவங்கள நேரில் பார்க்க சொல்ல எப்படி இருந்துச்சு? ஷி வாஸ் ப்ரோக்கன் ஆக்சுவலி. அந்த சோகம் வந்து கண்டிப்பாக அந்த ஃபேமிலியை விட்டு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நாட்டுக்காண்டி போராடி உயிரை விட்டுருந்தா கூட தாய்க்கு இல்லை கண்டிப்பாக அதை வந்து யாராலே ரிப்ளேஸ் பண்ண. இந்த காலத்து இளைஞர்களுக்கும் அந்த காலத்து இளைஞர்களுக்கும் அவர் ரோல் மாடலாக தான் இருந்திருக்கிறாரு. ஆஃப்டர் திஸ் மூவி மெனி பீப்புள் வில் டேக் ஹிம் அஸ் a ரோல் மாடல் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். கன்வின்ஸ் பண்ணி பார்த்தோம், நிறைய விற்க வேண்டாம் இருக்கட்டும் சொன்னீங்களா? கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இல்லை என்னுடைய ஒய்ஃப், அதாவது முகந்தோட அம்மா வந்து இந்த வீட்டுக்கு நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் முகந்தோட ஞாபகம் இருக்கு, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால வித்துறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மேஜர் முகுந்த் அவரோட வீட்டில தான் நம்ம இருக்கோம். அவர் இந்த வீட்டில தான் சின்ன வயசுல இருந்து வாழ்ந்ததா சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து வெக்கேட் பண்ணிட்டாங்க. ஆனா அவர் ஸ்கூலிங் படிச்சது, காலேஜ் படிச்சது, அதுக்கப்புறம் அவர் ஆர்மிக்கு ஜாயின் பண்ணி நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவரோட இறுதி அஞ்சலி கூட இந்த வீட்டில தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இவ்வளோ எமோஷன் இருந்த இந்த வீட்டை வந்து எதனால அவங்க கொடுத்தாங்க, இவங்க எப்படி அந்த வீட்டை வாங்கினாங்கன்றது இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மேஜர் முகுந்த் அவரோட வீட்டை தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். இந்த வீட்டை கொடுக்க சொல்ல அவங்க அப்பா என்ன சொன்னார் சார்? ரொம்ப எமோஷனாக இருக்கும், ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து இந்த வீட்டில் வாழ்ந்திருக்காரு, அதுக்கப்புறம் ஸ்கூலிங் படிச்சிருக்காரு, நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணதுக்கப்புறம் இந்த வீட்டை வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருக்கீங்க. என்ன மாதிரி விஷயங்கள் சொன்னார் சார்? 2019 I bought from Mr. Varadarajan. He's a very brave man. Okay, heavy loss for his family. He was very brave because அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதனால் அவர் தான் ஆறுதல் சொல்கிறோம். அவங்க அம்மா வந்து ரொம்ப 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 பாதிக்கப்பட்டாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அது அவங்க சொல்லியிருக்காரு, அவங்க தான் ரீசன் முதல்ல இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தே மூடு அவங்க சிஸ்டரோட வீட்டுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேண்டாம் இந்த வீடு எதுக்கு கூட்டி இருக்குது வித்துடலான்னு சொல்லிட்டு என்னுடைய கசின் பக்கத்தில் மச்சான் மதன் சொல்லிட்டு பக்கத்தில் தான் இருக்கிறாரு. அவருக்கு அவர் ஒரு நல்ல பழக்கம். ஸோ அவர் வந்து சொல்லியிருந்தார் இருந்தால் சொல்லுங்கன்னு. அந்த டைம் பார்த்து நானும் ரொம்ப வருஷம் வெளியெல்லாம் வேலை பார்த்துட்டு சென்னை வந்து செட்டில் ஆகிற டைமில் ஃபேமிலியோட ஒரு வீடு பார்த்துட்டு இருந்தேன். அப்போது மச்சான் வீடு பக்கத்தில் வேணும், ஏன்னா பையன் ஸ்கூல் எல்லாம் பார்க்குறது வசதியாக இருக்குன்ட்டு இந்த ஏரியா சூஸ் பண்ணோம், அவன் ஃப்ளாட்லேயே பார்க்கணுன்ட்டு. அப்போ இந்த வீடு கூடு வந்துச்சு. அப்போ வந்து ஒரு ரேட் சொன்னார், அவர் சொன்ன ரேட்டுக்கே அக்செப்டட் அண்ட் பாட் தட். ஸோ இஸ் வெரி ஹாப்பி. கொடுக்குறது ஒரு சோகத்தோடலாம் கொடுக்கல, சந்தோஷமாக தான் கொடுத்தாரு. ஆனால் அவங்களுக்கு அந்த எமோஷன் இருக்கும்ல சார், உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணாங்களா? கண்டிப்பாக இருக்கு, எதுவுமே அவர் ஷேர் பண்ணலை. பட் அவர் என்ன சொன்னார்னா, மிஸ்டர் முகுந்தோட மதர் வந்து ஷி குடன்ட் கேரி ஹர் செல்ஃப் அண்ட் கண்டினியூ டு லிவ் ஹியர், அதனால தான் நாங்கள் மூவ் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும்தான் சொன்னார். இந்த விஷயம் கேள்விப்பட்டு தான் வாங்கினீங்களா சார்? இங்கே இவங்க தான் இருந்தாங்க அந்த மாதிரி விஷயம்? அதாவது மேஜர் முகுந்தோடைய டெத் வந்து 2014 ஆல்மோஸ்ட் எல்லா மீடியாலேயும் வந்துச்சு. ஸோ ஐ வாஸ் அவேர் ஆஃப் தட். இங்கே வந்த டைமில் எனக்கு முகுந்தோட ஃபாதர் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ வாங்கி ஒன்றே நம்மளால் முடிஞ்சது வந்து அந்த நேம் போர்டு மட்டும் மாற்ற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்மளால் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன், ஏன்னா அது என்றைக்குமே அந்த ஒரு என்ன சொல்கிறது அமரனோட வீடு அப்போவே. ஆமாம், அமரனோட வீடு.
ஸோ லெட் இட் பி அவங்க ஃபாதர் நேம்ல இருக்கட்டும். அவர்கிட்ட வீடு வாங்கும் போது நான் என்ன சொன்னேன்னா, இது உங்கள் வீடு தான் என்றைக்குமே, நீங்கள் எப்போனாலும் வரலாம், உங்கள் ஃபேமிலியை எப்போனாலும் எனி டைம் யூஆர் வெல்கம், உங்கள் வீடுனே நினச்சிட்டு போங்கன்னு தான் சொல்லியிருந்தோம். ஸோ ஹி வாஸ் சச் அ ஜென்டில்மேன். ஹி டிடன்ட் வாண்ட் டு என்க்ரோச் அவர் ப்ரைவசி அப்படின்னு நினச்சிட்டாரு. பட் வி வேர் ஆல்வேஸ் வெல்கமிங் ஹிம். ஹவுஸ் வார்மிங்க்கு வந்திருந்தார். அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட்லி 1 or 2 டைம்ஸ் தான் வந்திருக்காரு. அந்த மாதிரி வந்திருக்காங்களா? ரெண்டு வேறு வேலையாக தான் வந்தார். அவருடைய ஒரு சின்ன வேலையாக, அதாவது அவருடைய 1 இயராக கன்வியூஸாக அவங்களுக்கு வந்த லெட்டர்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்திருக்கும். அவங்க மிலிட்ரியிலேருந்து, ஆர்மிலேருந்து அவங்களுடைய பர்சனல் லெட்டர்ஸ் எல்லாமே இங்கே வரும். அப்போ நான் கொண்டு கொடுப்பேன். தென் ஸ்லோலி ஹி சேஞ்ச் த அட்ரஸஸ். அதனால் 1 இயருக்கு ரெகுலராக நாங்கள் போயிட்டு வந்திருந்தோம். அவருடைய ஃப்ளாட்டுக்கு நான் போவேன், அவர் வருவார், அந்த மாதிரி. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வீடு வாங்க சொல்ல மேஜர் முகுந்தோட வீடுன்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இப்போ மூவி அமரன் மூவி ரிலீஸ் ஆன பிறகு அவங்களோட ஃபுல் ஸ்டோரியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப நமக்கு டச்சிங்காக இருந்திருக்கும்ல? கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு மர்ம பேர் சொல்லும்போது இந்துன்னு தான் சொல்லுவார். ஃபுல் பேர் எனக்கு தெரியாது, படம் வர்ற வரைக்குமே தெரியாது. ஸோ தட் வாஸ் ரியலி எனக்கு நியூஸ். ஏன்னா நானும் அதுக்கு பிறகு அவங்க ஏற்கனவே ஒரு பெரிய இழப்பில் இருக்கிறாங்க, நம்ம அதை போயிட்டு கேட்கக்கூடாதுங்கிறதுனால நான் டீட்டெயிலாக கேட்கல. பட் படம் வந்து தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் முக்கியமானது வந்து நிறைய மரியாதை அவர் மேலே வந்துச்சு. மிஸ்டர் முகுந்த் மேலே பழக்கம் இல்லை. பிகாஸ் அந்த டைமில் நீங்கள் சொல்கிறது இன்னும் இருக்குது. அந்த காலத்துலேயே ஹியஸ் டன் ஒரு கலப்பு திருமணம் பண்ணி வீட்டில் கன்வின்ஸ் 2 வீட்டையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த காலத்துலேயே பண்ணியிருக்கிறாரு. தென் ஹி ஸ்டெப்ட் அப் அண்ட் வென்ட் டு த ஆர்மி. இந்த காலத்து இளைஞர்களுக்கும் அந்த காலத்து இளைஞர்களுக்கும் அவருக்கு கண்டிப்பாக ஒரு ரோல் மாடலாக தான் இருந்திருக்கிறாரு. ஆஃப்டர் திஸ் மூவி மெனி பீப்புள் வில் டேக் ஹிம் அஸ் அ ரோல் மாடல் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். சோஷியல் ஆஸ்பெக்ட் as well as in a patriotic ஆஸ்பெக்ட் வந்து கண்டிப்பாக வில் பி ரிமெம்பர்ட் ஃபார் எவர். அந்த படம் பார்க்க சொல்ல உங்களுக்கு எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது சார்? ஏன்னா இவ்வளோ பெரிய மேஜர் முகுந்தை வந்து அவங்க வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு இது ஆப்வியஸ்லி அந்த கிளைமேக்ஸ் தான். இட்ஸ் வெரி டச்சிங் அண்ட் வெல் போர்ட்ரேட். The whole credit should go to the whole crew. Everyone has done justice. How to 10 years before he passed away, மக்களுக்கு தெரியும், tend to forget people. ஸோ இது வந்து இந்த பழைய காலத்துலனா நோட் புக் பாட புத்தகத்துலாம் வரும் இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் பேர். நவ் இட்ஸ் ஆல் இன் டிஜிட்டல். இது சினிமாவில் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஸோ எங்களுக்கு கூட நிறைய ஆசை இருக்கும், ஏதாவது படங்கள் பார்க்கும்போது. நிறைய சோல்ஜர் படம் ஹிந்தியில் வரும், ஸோ தமிழில் வராதான்னு நிறைய நானே நினச்சிருக்கேன். இந்த வீட்டிலேருந்து கோவிட் டைம்லலாம் நிறைய மூவிஸ் பார்க்கும்போது, என்னப்பா இது இவ்வளோ ஹிந்தி படம் எடுக்கிறாங்க, நம்ம இந்த வீட்டில் இருக்கிறோம், முகுந்த பற்றி யாரும் படம் எடுக்கலையா? கண்டிப்பாக இருந்துச்சு. when I was in the COVID time and watching so many movies, ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டும் அந்த டைமில் தான் எல்லாருமே பார்ப்பாங்க. அப்போ வந்து நிறைய வார் மூவிஸ் பார்த்தேன். that time I really thought, so I really appreciate the whole movie makers for making it happen. So excellent officer, brave officer, selfless officer. ஸோ நிறையா அவங்களுடைய கூட வேலை பார்த்தவங்க நிறைய பேசிட்டாங்க அதை பற்றி. ஸோ ஆர் ட்ரிபியூட் இஸ் எவ்வளோ நாள் அவரை பற்றி பேசிட்டே இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சது வந்து அவங்களுடைய ஃபேமிலி, அவர் ஃபாதரை பற்றி. ஹீ இஸ் அ வெரி பிரேவ் பர்சன். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சோகத்திலேயோ எதுவுமே கொடுக்கல, சந்தோஷமாக தான் கொடுத்தாரு, ப்ளஸ் பண்ணி தான் கொடுத்தாரு. இந்த வீடு உங்களுக்கு எவ்வளோ லக்கியாக இருக்குது சார்? இந்த வீடு வந்து உண்மையிலே ஃபுல் ஆஃப் பிளெஸிங்ஸ். நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக ஷீஸ் கவர்மெண்ட் இது, நான் ப்ரைவேட்டில் இருக்கிறேன். வேறு இடங்களில் ரொம்ப வருஷமாக பிரிஞ்சு தான் கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப வருஷமாக பிரிஞ்சு வாழ்கிறோம். இப்போ தான் ரொம்ப வருஷமாக சேர்ந்து இருக்கிறோம். அந்த வகையிலே அது ஒரு பெரிய பிளெஸிங் தான் எங்களுக்கு. சன் இஸ் டூயிங் வெல், ஒரு மகன், அண்ட் பிளெஸிங்ஸ் இருக்குது. வி ஆர் பிளெஸ்ட். வி ஃபீல் தட் வி ஆர் பிளெஸ்ட் இன் திஸ் ஹவுஸ். வீட்டை மட்டும் சுற்றி ப்ளீஸ். வீடு இதுனா ஹாலா சார்? அந்த மூவியில் நாங்கள் பார்த்துருந்தோம். ஆமாம் சார். ஆக்சுவலி இந்த வீடு வந்து ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட். இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஹை ஸ்டோரேட் அப்பார்ட்மெண்ட். ஸோ இதில் எல்லா வீடுமே 2 bedroom தான். ஸோ இது ஹால், ஸ்மால் பால்கனி. திஸ் ஏரியா யூ கேன் see that மூவியில் வர்ற கிச்சன் இதுதான். அந்த மூவியில் வர கிச்சன் இந்த இடம் தான். ஆமாம் சார், இந்த இடம் தான். முகுந்த் சாரோட அவங்க அம்மா வந்து அவர் ஆர்மிக்கு போயிடுவாரு, வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஹிந்து அவங்க கிட்ட. ஓகே, நீங்கள் வேறு எதனா சேஞ்சஸ்லாம் எதுவும் பண்ணலையா சார்? அப்படியே தான் இருக்கா? இல்லை சார், கொஞ்சம் சேஞ்சஸ் இந்த கபோர்ட்லாம் நாங்கள் பண்ணோம். கபோர்ட்லாம் முன்னாடி இருந்துச்சு, வேறு மாடலில் இருந்துச்சு. ஓல்டுனால புதுசாக மாற்றிருக்கிறோம். அதர்வைஸ் நோ மேஜர் சேஞ்சஸ். இது சிங்கிள் பெட்ரூம் தானே சார்? 2 bedroom. ஓகே, பெட்ரூம் பார்க்கலாம் ப்ளீஸ். இதுதான் முகுந்த் சாரோட பெட்ரூம்? ஆமாம் சார், இதுதான். ஓகே,
இங்கதான் ஒரு சின்ன வயசுல இருந்து இருந்திருக்காரு, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே இங்கதான். ஓகே, இந்த சாங் ஒன்று குழந்தைக்கு சொல்லி கொடுப்பாருல்ல சார், அச்சமில்லை அச்சமில்லை சாங், அது இந்த பிளேஸ் தான். ஆக்சுவலி நான் இதே மாதிரி தான் இருந்துச்சு, நான் ட்ரைலர் பார்க்கும்போது இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் வெரி கியூரியஸ். ஐ கால்ட் அப்பான் மிஸ்டர் வரதராஜன், அங்கிள் இது நம்ம வீடு மாதிரி இருக்குது. அவர் தான் கிளாரிஃபை பண்ணார், நம்ம வீடு இல்லை, இது வந்து பெங்களூர்ல இருக்கிற மிலிட்ரி ஆர்மி குவார்டர்ஸ். ஓ, அவங்க ஆர்மி குவார்டர்ஸ்ல அவங்க இந்து அவங்க இருந்தாங்க அந்த வீடு. அந்த வீடு ஓகே, பெங்களூர் ஆர்மி குவார்டர்ஸ். இந்த வீடு கிடையாது, இந்த வீடு கிடையாது. ஏன்னா அந்த சீன் பார்க்க சொல்ல நமக்கு ரொம்ப எமோஷனா இருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளவு வீரமா சொல்லி கொடுப்பாரு. அந்த ஏன்னா நம்மளோட வீரம் வந்து நம்ம குழந்தைக்கும் சொல்லி கொடுக்கணுன்ற அளவுக்கு சொல்லியிருந்தாரு இல்லையா? டெஃபினெட்லி. அதே மாதிரி அந்த இந்து அவங்க கிட்டயும் சொல்லியிருப்பாரு, நான் எனக்கு என்ன ஆனாலும் நீ அழக்கூடாது, அந்த எப்பவுமே நீ வந்து ஒரு என்ன சொல்றது, அது சிலருக்கு மட்டும் தான் அந்த ஒரு விஷன் கிடைக்கும். ஹி வாஸ் அ விஷன். ஹி மேபி எனக்கு சொல்றது கரெக்டானு தெரியல, ஹி மைட் ஹேட் தட் திஸ் திங். அதெல்லாம் ரொம்ப ஒரு எத்தனையோ லட்சத்துக்கு ஐ மீன் ஒரு சயின்ஸ் மாதிரி இருப்பாங்களா, அவங்களுக்கு தான் அந்த ஒரு ஞான திருஷ்டி இருக்கும். ஸோ அப்படியா கூட இருக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் மோர் ஆன் தட் பிகாஸ் ஹீ வுட் ஹவ் பீன் வெரி என்ன சொல்றது, தெரிஞ்சிருக்கு அவருக்கு என்னுடைய அவர் எப்படி வேலை பார்க்குறாருன்னு தெரிஞ்சிருக்குது. அந்த வேலை வந்து இன்ஸ்பயர் ஆகி இவரை வந்து நிறைய மிஷனுக்கு அனுப்புகிறாங்க. அந்த மிஷன் வந்து ரொம்ப ஆபத்தான மிஷன்னு தெரிஞ்சிருக்குது. அந்த மிஷன் அவருடைய உயிர் போகிற அளவுக்கு இருக்கும் வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவ்வளோ தூரம் அவங்க ஃபேமிலியை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அவங்க ஒய்ஃப் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு. கண்டிப்பாக எனி மிலிட்ரி மேன் வில் சே தட். பட் திஸ் பர்சன் வுட் ஹவ் யூனோ inculcated in her mind, though anytime it can happen because I am in a very dangerous zone. He was a performing officer, high performing officer, so he has been put under deputation, even peacekeeping force deputationல கூட இருந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு திறமை இருக்கிறவர் வந்து கண்டிப்பா ஒரு ரெட் அலர்ட் இருக்கிற இடம் தான் அனுப்புவாங்க. ஸோ he has been put in the very dangerous war. வார்னு கூட சொல்ல முடியாது, இட்ஸ் அ டெரரிஸ்ட் போன் ஏரியா. அதில் வந்து he has been sent as a commander in chief. ஆனால் அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கான உமனாக இருந்தாங்க சார். அந்த அசோக சக்ரா அவார்டு வாங்க சொல்லக்கூட பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே சொன்னாங்க. எங்ககிட்ட சொன்னதே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டே ரொம்ப வியந்து சொன்னது வந்து அவன் அந்த லேடியை பற்றி தான். வெரி பிரேவ் அண்ட் ஷி டிட்ன்ட் ஈவன் அட்டர் ஒன் க்ரை. ரொம்ப பெருமையாக தான் சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ரெடி பண்ணி வந்துருக்காரு. என்ன சொன்னாங்க சார், என்ன கேள்விப்பட்டீங்க? என்ன கேள்விப்பட்டேன், நான் பாடி இங்கே தான் வந்துச்சு ஆக்சுவலி. அந்த ஆஃப்டர் he was mattered, body was taken here for his last homage and respect. இப்போ எல்லாருமே சொன்னது, ஈவன் நான் இங்கே லேடிஸ் பேசிக்கிட்டு போது சொன்னது, அந்த அம்மா அளவே இல்லை, அவ்வளோ தைரியமாக இருந்தாங்க. அவர் சொன்ன வார்த்தையை அவங்க காப்பாற்ற. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது அளவே இல்லை அப்படின்னாங்க. எனக்கு மேடு கூட அந்த டைமில் இருந்தாங்க, ஷி பாஸ்ட் அவே. அந்த மேடு சொல்லி நான் கேட்டிருக்கேன். சச் அ வெரி பிரேவ் லேடி. படத்தில் காமிக்கிறாங்க, பட் ஷீ இஸ் தட். அந்த அளவுக்கு 100க்கு 100% she has done, the actress has done justice for the character. Because நான் கேள்விப்பட்ட அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லேடியாக தான் இருந்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் பார்க்க சொல்ல நமக்கே ரொம்ப எமோஷனாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு அவங்க வாழ்க்கைக்குள்ளேயே போய் பார்த்த மாதிரி இருந்துச்சு. படம் வந்து யாராக இருந்தாலும் 50% தான் எடுக்க முடியும், அதுக்கு மேலே இன்னொரு 50% கண்டிப்பாக இருக்கும், நமக்கு தெரியாது. ஸோ மேடம் மே நோ மோர். மேடம் இந்து ரெபேக்கா வர்கீஸ், she is no more, but whatever we see in the movie, apart from that, he had lived a very good life as an example for many people. So நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் எக்ஸாம்பிள் தான் வளர்ந்துட்டு போயிருக்கிறார். And this is master bedroom. இதுதான் அந்த மாஸ்டர் பெட்ரூம். ஆமா, இதான் மாஸ்டர் பெட்ரூம். ஓகே, அந்த படத்துல கூட பார்த்துருக்கோம். இந்து அவர்கள் பிஜின்னு சொல்லிட்டு இங்க அவங்க சிஸ்டர்ஸ் கூட தூங்கிட்டு இருந்தாங்களே இந்த ரூம் தான். ஆனா அந்த படத்துக்கு வந்த மாதிரியே இருக்கு சார். கரெக்டா அவங்க பேரண்ட்ஸ் வருவாங்க, அவங்க தூங்கி எழுந்து வெளியே வருவாங்க, அதே மாதிரி கரெக்டா செட் பண்ணி எடுத்திருக்காங்க சார். அவங்க சிஸ்டர் 2 பேரை பத்தி நம்ம பேசணும் சார். ஏன்னா அவங்க தம்பி என்னதான் இருந்தாலும் மேஜர் முகுந்த் அவர்கள் தம்பி, அவங்கள நேரில் பார்த்துருக்கீங்களா சார்? இல்லை, 2 பேரையும் பார்த்ததில்ல. ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, மிஸ்டர் வரதராஜன் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருந்தாங்க, அப்போ பார்த்தது தான். அது போக ஆண்டியை பார்த்துருக்குறேன், வீட்டுக்கு போயிருக்கிறேன், அவ்வளோதான். அதிகமாகலாம் பேசி பழக்கம் இல்லை, பட் தெரியும். ஏன்னா அவங்க அம்மா வந்து அவங்க பையனை வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க, ஆர்மி வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளோ தடுத்தாங்க, இருந்தாலும் ஒரு நாட்டுக்கு தான் சேவை பண்ணணுன்ற மாதிரி சொல்லி. அவங்கள நேரில் பார்க்க சொல்ல எப்படி இருந்துச்சு? ஷி வாஸ் ப்ரோக்கன் ஆக்சுவலி. ஃபீல் பண்ண முடியுது. நம்ம ஏதாவது பேச்சு கொடுத்தா பேசுவாங்க, அதர்வைஸ் ஷி வாஸ் வெரி காம், வெரி சென்சிட்டிவ். அதுக்கு மேலே நானும் பேசலை, பிகாஸ் அவங்களுக்கும் சேர்த்து அவங்களுக்கு பேசிடுவார். ஏன்னா
அவர் வந்து அவ்வளோ கேர் பண்ணுவார். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறோம், நம்ம பேசலனா. ஸோ ஷிவாஸ் அந்த அங்களே எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டாங்க. பட் அந்த சோகம் வந்து கண்டிப்பாக அந்த ஃபேமிலியை விட்டு இன்னைக்கு வரைக்கும் நீங்களே. ஏன்னா தாய்க்கு மகன் தான் என்ன இருந்தாலுமே, எத்தனை பசங்க இருந்தாலுமே அந்த ஒரு பையனோட இழப்பு அந்த தாய்க்கு பெருசு. ஸோ கண்டிப்பாக வி நீட் டு கன்வே ஆர் காண்டோலன்சஸ் டு த மதர் ஆல்சோ. ஸோ ஷீ இஸ் வெரி சென்சிட்டிவ். நடுவில் எப்பயாச்சும் இந்த வீட்டுக்கு வந்து பையன் ஞாபகமாக இருக்குது, வீட்டை பார்க்கணும் அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதான் சொன்னேன், ஹி வாஸ் அ வெரி பிரேவ் மேன் மிஸ்டர் வரதராஜன். ப்ளஸ் வீட்டில் எல்லாருமே டவுனாக இருக்கும்போது அவர் ஒருத்தர் தான் அந்த டோட்டல் ஃபேமிலியே கன்சோல் பண்ணி தாங்கி வச்சுருந்தது. ஏன்னா பாக்கி எல்லாம் லேடிஸ், 2 சிஸ்டர்ஸ், அவங்க மதர். ஸோ எவ்ரி ஒன் வாஸ் ப்ரோக்கன். யாருமே எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் அசோக் சக்ரா எல்லாமே கொடுத்தாலுமே நத்திங் கேன் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக நாட்டுக்காண்டி போராடி உயிரை விட்டுருந்தா கூட தாய்க்கு பிள்ளை தான். கண்டிப்பாக. ஸோ அதை வந்து யாராலையும் ரிப்ளேஸ் பண்ண முடியாது. மிகப்பெரிய இழப்பு அந்த ஃபேமிலிக்கு. நம்ம எவ்வளவு காண்டலன்ஸ் சொன்னாலுமே, எவ்வளவு ட்ரிபியூட் பண்ணாலுமே அந்த இழப்பை வந்து யாராலையும் ஈடுகட்ட முடியாது. இந்த மூவியில் வந்து இங்கே தான் உட்காந்து பிளே ஸ்டேஷன் விளாட்றது அது எல்லாமே இங்கே தான். ஆமாம் ஆமாம். ஓகே, கேம்லாம் விளையாடிட்டு இருப்பாரு இங்கே. ஓகே, ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? இந்த கிரில்லு கரெக்டாக இந்த இடம் தான். ஆமாம் ஆமாம். சிஎம் ஸ்டாலின் வந்து இந்த ஃபேமிலியை கன்சோல் பண்ணது. ஸோ அந்த டைமில் ஒரு ட்விட்டரில் போஸ்ட் கூட போட்டிருந்தாரு. ஆன் 6th May 2014 கன்சோலிங் த bereaving family of Major Muhund Varadarajan at his home. The nation respects you. ஸோ இந்த இடம் தான். ஓகே, இது எப்போ சார் நீங்கள் பார்த்தீங்க? என்ன விஷயம் இது? இப்போ நான் நிறைய இப்போ இந்த படம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சர்ச் இல்லை, நம்ம நார்மலி ரீல்ஸ் பார்க்கும்போதே நிறைய வந்துட்டு இருக்கோம். ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் அப்பார்ட்மெண்ட் பீப்புள் ஒரு கோரிக்கை டு த கவர்மெண்ட். இந்த ரோடு வந்து ஐஏஎஃப் ரோடுன்னு சொல்கிறாங்க. அந்த ரோடோட பேரை மாற்றி மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை அப்படின்னு மாற்றினா இன்னும் பெருமை, அவருக்கு இன்னும் பெருமை சேர்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு படம் எடுத்துட்டோம், நல்லபடியாக வந்திருக்கு, பட் பீப்புள் டென் டு ஃபர்கெட். பட் இது வந்து காலத்துக்கும் இருக்கும், இன்னும் அவருக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட்டாக இருக்கும். இது அப்பார்ட்மெண்ட் மக்கள் சார்பாக ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் த கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணால் வில் ஆல் பி வெரி ஹாப்பி. கண்டிப்பாக இது ஒரு பெரிய ட்ரிபியூட்டாகவும் இருக்கும், காலத்துக்கும் அவர் பேர் நினைச்சிருக்கிற மாதிரி. கண்டிப்பாக சார். ஏன்னா அவருக்காக தனியாக சிலைலாம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சாலையோட நேம் முகுந்த் வரதராஜன் மாற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஹோப். சரி சார், நீங்கள் எத்தனை வருஷமாக சார் இந்த அப்பார்ட்மெண்ட்டில்? நான் இங்கே 2010லேருந்து இங்கே தான் இருக்கிறேன். 10லேருந்து இருக்கிறேன். மேஜர் முகுந்த் சாரை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா சார்? 2-3 டைம்ஸ் பார்த்துருக்குறேன். பட் ரொம்ப பேச்சு வழக்கில் இல்லை. ஏன்னா அவரும் வந்தாலும் லீவுக்கு வருவார், கிளம்பிடுவார். அதனால நான் ரொம்ப அவரை பார்த்தது தான். அப்பா அம்மாவோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது, வரதராஜன் சாரோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. இந்த இறுதி அஞ்சலி இங்கே தான் நடந்ததுன்ற மாதிரி சொல்லி? ஆமாம், கடைசி மரியாதை கீழே வச்சு தான் நடந்தது. அப்பார்ட்மெண்ட்டோட அசோசியேஷன் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து தான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தோம். அன்னைக்கு அவங்க ஒய்ஃப் வந்து அழவே இல்லைன்ற மாதிரி நிறைய பேர். ஆமாம், அவங்க அளவே இல்லை. அவங்க வருத்தங்கள் அவங்க முகத்தில் தெரிஞ்சது. பட் அவங்க நல்ல போல்டாக தைரியமாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்டாலின், இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தார். அப்போது உம்மன் சாண்டி, கேரளா முதலமைச்சராக இருந்த உம்மன் சாண்டி அவர் சார் வந்திருந்தார். அன்றைக்கி அவங்க அப்பா எவ்வளோ எமோஷனாக இருந்தார் சார்? ஏன்னா ஒரு பையன் நாட்டுக்காக உயிர் தியாகம். இல்லை, அவர் எப்போதுமே அது சொல்கிறது தான். ஒரு பையன் தான், அவனும் ஆர்மியில் இருக்கிறான்னா அவருடைய இழப்பு வந்து அவருக்கு ரொம்ப வருத்தமான விஷயம்தான். நல்ல மனிதன் வேற, நல்ல தங்கமான மனுஷன் வேற, ஒரு நல்ல வெல்விஷர். இப்போ நீங்கள் 2 நாள் பேசுனீங்கன்னா கூட 3ஆவது நாள் பார்த்தா உங்களுக்கு நல்லது என்ன செய்யணும், நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல. சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருந்திருக்காரு முகுந்த் சார். வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் படித்தது எல்லாமே இங்கே தான் இருந்திருக்கிறாரு. ஏன்னா இப்போ நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணிட்டு இப்போ அந்த இறுதி அஞ்சலி எல்லாமே இந்த இடத்துல நடந்திருக்கு இல்லையா? இவ்வளோ எமோஷனாக வீட்டை கொடுத்துட்டு போக சொல்ல, உங்ககிட்ட வெக்கேட் பண்ணிட்டு போக சொல்ல என்ன பேசினாரா? இல்லை, அவர் காலையில் தற்செயலாக பார்க்கும்போது தான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அப்போ என்ன அங்கிள்னு கேட்டேன். உங்கள் ஊருக்காரர் தான்டா, நாகர்கோயில்காரர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, வீடை வித்தரலாம் இருக்கிறேன் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி பார்த்தோம். நிறைய விற்க வேண்டாம், இருக்கட்டும் சொன்னீங்களா? கன்வின்ஸ் பண்ணோம், நல்லாவே கன்வின்ஸ் பண்ணேன். அப்போ இல்லை, என்னுடைய ஒய்ஃப், அதாவது முகுந்தோட அம்மா வந்து இந்த வீட்டுக்கு நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் முகுந்தோட ஞாபகம் இருக்குது, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால் வித்துறேன் அப்படின்னு. அப்புறம் தான் ஜோஸ் சாரோட மச்சான் அங்கே இருக்கிறார், அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி வீடு சேல்ஸுக்கு இருக்குது கேட்டிங்களே அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தேன். அவங்க அம்மா கிட்ட பேசுனீங்களா சார்? அவங்க நார்மலாக பேசுவாங்க. அவங்க டெய்லி சாயங்காலம் 2 பேரும் வாக்கிங் போவாங்க. கீழே பார்த்தா விளையாடுற சின்ன பிள்ளைங்கள்ட்ட 1 நிமிஷமாவது நின்று விளையாடிட்டு தான் போவாங்க. அவங்க எதனா பேசினாங்களா இங்கே வெக்கேட் பண்ணிட்டு போக சொல்ல? இல்லை, அவங்க அதுக்கப்புறம் வெளியில் ரொம்ப வரதே இல்லை. சார் மட்டும்தான் வருவார் போவார்.
வெக்கேட் பண்ணி போனது யாருக்கும் அவர் பெருசாக இன்ஃபார்ம் பண்ணலை. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி எப்படி இருந்தாங்க சார்? வெளியில வரவே மாட்டாங்க. அவங்க அம்மாவை அதுக்கப்புறம் நான் முகுந்தோட அம்மாவை அதுக்கப்புறம் நான் வெளியில அவங்க காலி பண்ணி போனதுக்கப்புறம் பார்க்கவும் இல்லை. அவங்க காலி பண்ணி போனதுக்கப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள அவங்க இது வரைக்கும் வந்ததும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க இதுக்கப்புறம் இது வரல. அவர் சார் விற்கும் போதே அதான் சொன்னார், அவங்களால அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்றாங்க, அதனால நான் வித்துறது தான் பெஸ்ட். இல்லைன்னா இங்க இருந்து இன்னும் எங்களுக்கு தான் பிரச்சனை கூடும், அதனால நான் வித்துறது தான் பெஸ்ட் அப்படின்னு தான் சந்தோஷமா வித்துட்டு போயிடுறேன் அப்படின்னு தான் போனார். அந்த இந்து அவர்கள் அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்களா சார்? அவங்க எந்த அளவுக்கு? இல்லை, நான் அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கல. அவங்கள பார்க்கறதுக்கு முடியல. ஏன்னா அந்த இறுதி மரியாதை கொடுக்கும் போதும் நம்மளால நெருங்கி போக முடியல. ஏன்னா ஃபுல்லா ஆர்மி பீப்புள் இருந்தாங்க. ஆமா. அப்புறம் சார் வந்து இன்னொரு கோரிக்கை, அந்த IAF ரோடுக்கு பேர் வைக்கணும்னாரு. அது 2016 ஆக்சுவலி இந்த எங்க அப்பார்ட்மெண்ட் முன்னாடி இருக்கிற ரோடுக்கு வந்து சொல்லியிருந்தோம் நாங்க. அந்த மாதிரி ப்ரொஃபஸர் காலனி 2nd ஸ்ட்ரீட்னு இருக்கும், அந்த 2nd ஸ்ட்ரீட்டை எடுத்துட்டு மேஜர் முகுந்த் வரதராஜன் ஸ்ட்ரீட்னு வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். அது வந்து தாம்பரம் மாமன்றத்தில் வைக்கணும்னு சொன்னாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அது உங்கள் வழியாக சொல்கிறோம், நீங்கள் அதை ஒரு கோரிக்கையாக தமிழக அரசு எடுத்து இந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் பேர் மாற்றி வச்சா இன்னும் பெருமையாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே, ஒரு இந்தியன் ஆர்மி மேன் வந்து இங்கே இருந்திருக்காருன்றது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது சார்? இல்லை, அது பெருமையாக தான் இருக்குது. அது இப்போ இந்த சினிமா பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பசங்களை நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு கேட்டால் நான் இந்த மாதிரி மேஜர் ஆகலாம், இல்லை இந்த மாதிரி ஆகலான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல இது வந்திருக்கு. ஆமாம், அது அந்த சினிமா எடுத்த அந்த இவங்களுக்கும் வந்து பாராட்ட வேண்டிய விஷயந்தான் அது. எனக்கு தெரிஞ்ச எங்கள் அக்கா பையன் வந்து சினிமா பார்த்துட்டு வந்தான், எப்படிடா இருக்குன்னு கேட்டால் அவன் அவங்க அம்மாட்ட தான் சொன்னான், ஆமாம் நான் ஆர்மிக்கு போட்டான்னு கேட்டான். ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு. இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஆமாம் ஆமாம். அதனால தான் நீங்கள் இந்த ஸ்ட்ரீட் நேம் எல்லாம் மாற்றினீங்கன்னா அது இன்னும் நல்லா ரீச் ஆகும். நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இதுக்கு போகிறதுக்கு இன்னும் இது பண்ணுவாங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.